பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தை 4. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணைக்கு முன்பாக நாம் அமர்ந்து இருக்கின்றோம். குடும்பமாக நம்முடைய பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அதிகாலையில் ஒரு 15 நிமிடம் நம்முடைய நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது யாருக்கும் கொடுத்திராத ஒரு பாக்கியம். எனவே நீங்கள் எந்த வேலை செய்தாலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இந்த 15 நிமிடம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஆரம்பியுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கும். கவலைகள் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலும் ஆண்டவர் எப்படி அந்த கவலையில் இருந்து வெளியிலே வர வேண்டும் என்பதை உங்களோடு பேசுவார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வகையான சிந்தனைகள் இருக்கலாம். நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய கணவர் வேலையை இழந்து போய்விட்டாரே, என்னுடைய மனைவி வேலையை இழந்து போய்விட்டாலே, இந்த சூழ்நிலைகளில் நான் என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த முடியும், இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ முடியும், எனக்கு இனி யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் சகோதரனே சகோதரியே, என் மகனே என் மகளே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலாக நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகரிக்கும். திருச்சபை மீது உறுதியாக இருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை அறிந்து கொண்டு உங்களால் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ முடியும். மறு உலகின் வாழ்க்கையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும். எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உமது மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன், உன்னுடைய திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ நகரத்துக்கு கடந்து சென்று கொண்டு இருக்கின்றார். அந்த வேளையிலே அந்த வழி ஓரமாய் அநேக பேர் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள், காது கேட்காதவர்கள் இருக்கிறார்கள், முட்டவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய உடல் பாகங்களை இழந்தவர்கள் இருந்து அந்த சாலையின் ஓரமாக அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிச்சைக்காரர்கள் நடுவிலே, எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நடுவிலே பார்த்தமேயு என்கின்ற ஒரு குருடன் இருந்தார். அந்த குருடர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கின்றார். அவர் செல்கின்ற இடமெல்லாம் அற்புதம் செய்கின்றார். எங்கு சென்றாலும் மக்கள் மீது பரிவும் இரக்கமும் கொண்டு அவர்களை குணமாக்குகின்றார் என்று மற்றவர்கள் சொல்வதை அவர் கேள்விப்பட்டு இருந்திருக்கின்றார். எனவே அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாலையில் கடந்து செல்கின்றார் என்பதை மற்றவர்கள் சொல்ல அவர் கேட்ட உடனே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்றார். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரங்கும் என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே அவர் கூப்பிட்ட அந்த கூக்குரல் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காதில் விழுந்தது. எப்படி என்றால், அந்த குருடனுக்கு யாரும் இல்லை. அவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இருளில் இருந்த அந்த சகோதரன், இந்த உலகத்தை பார்க்க முடியாமல் இருந்த சகோதரன், மற்றவருடைய முகத்தை காண முடியாமல் இருந்த அந்த சகோதரன், ஆண்டவருடைய படைப்பை பார்க்க முடியாமல் இருந்தவர் அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரங்கும் என்று சொல்லுகின்றார். இந்த நேரத்திலும் அநேக மக்கள் அவரை அதட்டுகிறார்கள். சத்தம் போடாமல் இரு என்று சொல்லி அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர் அருகில் கடந்து வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அதை கேள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்.
நான் பார்வை பெற வேண்டும் என்று கேட்கின்றார். அவருடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன தெரியுமா? நான் பார்வை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு விருப்பமாய் இருந்தது. எனவே அவர் கேட்கின்றார், இயேசுவே நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு பார்வையை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வது. எனவே ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது நம்முடைய சுயநலத்திற்காக தேடி வராமல் ஒவ்வொரு நாளும் இருந்து ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் ஜெபிக்கலாம், தானியேலை போல் 3 நேரம் ஜெபிக்கலாம், முஸ்லிம் மக்கள் ஜெபிக்கிறது போல் 5 வேளை ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் திருச்சபை நமக்கு சொல்லி இருப்பது போல 7 முறை நாம் ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையும் பலனும் நம்மோடும் உடலோடும் இரத்தத்தோடும் கலந்துவிடும். நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து எதுவும் செய்ய முடியாது. எனவே தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை ஒரு நாளும் உதறி தள்ளக்கூடாது. திரு பாடல்கள் 1:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, யார் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்கின்றார். யாருடைய நெறியை கருத்தில் கொள்கின்றார் தெரியுமா? நேர்மையான வழியில் நடப்பவர்கள். யார் இந்த உலகத்தில் நேர்மையான மனிதர்களாய் நடந்தார் என்று நாம் பார்த்தோம் என்றால் புனித சூசையப்பர். அவர் ஒரு நேர்மையாளர். பாருங்கள், ஆபிரகாம் கேட்கின்றார், அந்த சோதம் கோபரா நகரை அழிப்பதற்கு முன்பாக ஒரு நேர்மையானவர் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரோ என்று கேட்கின்றார். 50 இருந்து 1 மாறியது. ஆண்டவராகிய கடவுளால் அந்த இடத்தில் எந்த ஒரு நேர்மையாளர் நீதிமானை அவரால் பார்க்க முடியவில்லை. ஆனால் புனித சூசையப்பர் நேர்மையாளராக நீதிமானாக இருந்தார் என்று மத்தேயு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் நேர்மையாளராக இருந்தபடியினால் அங்கு என்ன நடந்தது? புனித அன்னை மரியாளுக்கு ஒரு கணவராக, ஒரு பாதுகாவலராக, திருச்சபையின் பாதுகாவலராக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். எனவே நேர்மையாளருடைய நெறியை ஆண்டவர் கருத்தில் கொண்டு அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவர்கள் சில விஷயங்களை விரும்பலாம், ஆண்டவரிடம் கேட்பதற்கு முன்பாக ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். வேண்டுதலுக்கு முன்பாக கட்டளை பிறந்தது என்று தானியேலை நோக்கி சொன்ன கடவுள் உங்களுக்கும் அதே காரியங்களை செய்வார் அல்லவா? எண்ணிக்கை 6:24 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் ஆசி மட்டும் தர மாட்டார், நம்மை காக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தியையும் பலத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். அநேக மக்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் சாட்சியாக சில காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து அதிகாலையில் ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய முகத்தை பார்த்து நாம் செல்லக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த காரியம் நடக்குமா என்று நினைப்பதற்கு முன்பாகவே அந்த காரியம் நடைபெற்று விடுகின்றது என்று அநேக பேர் சாட்சியாக சொல்லி இருக்கின்றார்கள். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அன்பார்ந்தவர்களே, உங்களையும் ஆண்டவர் அதே போல ஆசீர்வதிக்க போகின்றார். எனவே நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தகுதி உள்ள ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பாருங்கள், இன்னும் ஒரு மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே நாம் என்ன செய்ய போகின்றோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு ரொட்டீனாக தினம் நாம் செய்யக்கூடிய அதே வேலையை செய்து ஆண்டவரை தேடாமல் இருக்கிறோமா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை தேடி குடும்பமாய் இணைந்து நீங்கள் குடும்ப ஜெபமாலை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் முழுவதுமாய் பாதுகாப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், உங்களால் பார்க்க முடியும். எனவே உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் உங்களை பாதுகாக்கவராகவும் இருக்கின்றார். இணைச்சட்டம் 31:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருக்கின்றார் என்று. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்னால் செல்வாரா?
அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் காட்டு வழியில் நடந்து போயிருக்கலாம். எனக்கு அநேக அனுபவம் இருக்கின்றது. ஏனென்றால் அஸ்ஸாம் மாநிலத்திலே நான் மலைக்குள் தான் பணி செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்பொழுது இந்த கிராமத்திற்கு நாங்கள் திருப்பலி நிறைவேற்ற வருகிறோம் என்றால் காட்டு மலை பகுதிக்குள் நாங்கள் நடக்க வேண்டும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மலைக்குள் நாங்கள் நடந்து செல்ல வேண்டும். நாங்கள் போகிறோம் என்பதை மக்கள் அறிந்தவுடனே என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லா செடி கொடிகளையும் வெட்டி அந்த வழியை அவர்கள் நேரையாக மாற்றி கொடுப்பார்கள். நாங்கள் அதில் மிதித்து செல்வதற்கு அவர்கள் சில திண்டுகளை ஏற்படுத்துவார்கள். வழிக்கு கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கற்களை அடுக்கி வைப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள், அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக செல்லக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். நாம் செல்லக்கூடிய பாதையிலே நமக்கு முன்பாக அவர் நடந்து சென்று அவர் நமக்கு வழிகளை செம்மையாக்குகின்றார். யோவான் திருமுழுக்கு யோவான் உலகத்தில் வந்த பொழுது ஆண்டவருக்காக வழியை நான் செம்மையாக்க மட்டுமே வந்தேன் என்று சொல்லி சாட்சி சொன்னாரே. நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவர் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நீங்கள் அந்த வழியில் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது மற்றவர்களையும் அந்த வழியில் அழைத்து செல்ல வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டும். உங்களுடைய நண்பர்களை அழைத்து செல்ல வேண்டும். உறவினர்களை அழைத்து செல்ல வேண்டும். வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் நம்முடைய வீட்டிலும் தங்கி நிறைவாய் இருக்கும். அதை அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் வழியாக 38:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். என்னுடைய வாழ்க்கை கசப்பாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கை பாடுகளிலும் கசப்பிலும் கடந்து போய் கொண்டு இருக்கின்றது. அதை எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக மாற்றி கொடுத்தீர். அனுபவமாக நீ மாற்றி தந்திருக்கின்றீர். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது என்று நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை தேடி அவருடைய வழியில் நீங்கள் செல்ல வேண்டும். போலி போதகத்தை நம்பிவிடாதபடி போலித்தனமாக ஆண்டவருடைய வார்த்தையை திருத்தி கூறி அவர்கள் திருப்பி கூறி அதை திருத்துவார்கள். அதை நீங்கள் கேட்டு கவனமாய் இருக்க வேண்டும். ஓநாய்களின் நடுவில் வாழக்கூடிய மக்களாய் இருக்கிறீர்கள். உங்களை யாரும் ஏமாற்றி விடாதபடி நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது யாரிடம் அவர் பணமோ காசோ கேட்கவில்லை. ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தார். அதே போல்தான் உங்களிடம் பணத்தை தேடி காசை தேடி வருகிறவர்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். திருச்சபையை அழித்து திருச்சபையை பிரித்து அதிலிருந்து அவர் மக்களை பிரித்து எடுத்து சாத்தானுடைய வழியில் அநேகர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே கவனமாய் இருக்க வேண்டும். நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகின்றேன் என்னுடைய ஆவியில். எனவே ஆண்டவர் உங்களோடு தங்குவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான செயல்களை செய்வார். அதுபோல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி மீண்டுமாய் சொல்லுகின்றார் 66:12 ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வாராம். ஆறு எவ்வாறு பெருக்கெடுத்து ஓடுமோ அதே போல் நிறைவாழ்வு கடந்து வருமா. இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம். பாருங்கள், ஒரு வரக்கூடிய தண்ணீரை அடைத்து வைத்திருப்பார்கள் அணைகளில். அந்த மதரை திறக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அந்த தண்ணீர் எல்லாம் அந்த பிரஷரில் அழுத்தத்தில் அது பாய்ந்து ஓடும். அதே போல் ஆண்டவர் நிறைவாழ்வை உங்களுக்கு தருவார். அதை யாரும் தடை செய்ய முடியாது. எந்த ஒரு நபர்களும் உங்களுக்கு எதிராய் வந்து அதை நிப்பாட்டி விட முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டார் என்றால் யாரும் அதற்கு ஒரு அணையை போட முடியாது. எனவே நீங்கள் கவனமாய் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போராட வேண்டும். எரேமியா 32:19 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் வாக்கை கொடுத்தாரே, உன் மனம் விரும்புவதையெல்லாம் நான் தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய மனம் விரும்புவதற்கு முன்பாக அவர் ஒரு திட்டத்தை போடுகின்றார். நான் என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகின்றேன், என்னிடம் இவன் இதை கேட்டுவிட்டான், இவள் என்னிடம் கேட்டுவிட்டார், நான் இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை அவரே அமைத்து அதை செயலாற்ற வல்லவராய் இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான செயல்களை செய்ய ஆண்டவர் சித்தமாய் இருக்கின்றார்.
எனவே இந்த நேரத்தில் நம் ஆண்டவரிடம் கேட்போம். இந்த அதிகாலை பொழுதிலே, இந்த பொழுது புலர்ந்த வேளையிலே நற்கருணை பிரசனத்தில் இருக்கக்கூடிய நாம் அவரிடம் கேட்போம். நேற்று இரவு நாம் படுத்த நேரத்தில் காலையில் எந்திப்போமா என்பது நமக்கு தெரியாது. கண் விழித்தால் மட்டுமே தான் நம்மால் இந்த உலகத்தை பார்க்க முடிகின்றது. எனவே இந்த நேரத்திலும் கண்களை விழித்த உடனே நற்கருணை நாதரை பார்க்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? உற்சாகத்தோடு நாம் இப்போது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தை அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. புதிய நாளை தந்ததற்காக நன்றி, புதிய வாழ்வை தந்திருப்பதற்காக நன்றி, நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆறு போல் இறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்று சொன்னவரை உம்மை துதிக்கின்றேன். கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றுவேன் என்று சொன்னவரை உம்மை துதிக்கின்றேன். உனக்கு முன்பாக நான் செல்வேன் என்று சொன்னவரை உம்மை ஆராதிக்கின்றோம். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உனக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் நேர்மையான வழியை நடக்கும் பொழுது உன்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உமது வார்த்தையின் படி நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர், பலப்படுத்துகின்றீர். உமது வார்த்தைகளை சுவைக்க ஒவ்வொரு நாளும் எங்களை தட்டி எழுப்புகின்றீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உன்னுடைய வெற்றியை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னவரே, உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவரே, உம்மை நம்பி மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பார்த்தலமே குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்டது போல் நாங்கள் கூப்பிடுகின்றோம். இயேசுவே, தாவீதின் மகனே, இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்க்கிறவர்கள் மீது மனம் இறங்குவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, அவர்களை திடப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பு மிக அனுபவத்தை எடுத்து மாற்றுவீராக, பாடுகளை எடுத்து மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவைகளை சுமந்து வரக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அமைதியான நீர்நிலைகளில் அவர்களை வழிநடத்துவீராக. உண்மையோடு உத்தமத்தோடு வாழ உமது வார்த்தைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எப்பொழுதும் திருச்சபை நிலைத்திருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நல்ல பாவ சங்கீதனம் செய்து ஆண்டவரே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக. பிள்ளைகளை நேர்மையான வழியை நடத்துவார்களாக. பிள்ளைகளுடைய ஆத்மாவை குறித்து கவனமாய் இருப்பார்களாக. இந்த நேரத்திலும் தகப்பனே, நீர் இவர்களை கருத்தில் இருப்பதனால் இந்த நேரத்திலே பேசி இருக்கின்றீர். ஆண்டவரே, இவர்கள் ஒருவேளை திருப்பொழிவு செய்தவர்களுக்கு எதிராக செயலாற்றி இருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த பாவங்களை மன்னிப்பீராக. குருக்களுக்கு எதிராக பேசி இருக்கலாம், அருட்சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பேசி இருக்கலாம், ஆயர்களுக்கு எதிராக பேசி இருக்கலாம். அவர்களை தொட்டு குணமாக்கி ஆண்டவரே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, கருப்பையில் இருக்கும் பொழுதே நீர் அவர்களை சார்ந்து இருக்கின்றீர். ஆண்டவரே, கரு உருவாவதற்கு முன்பாகவே நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். இந்த நேரத்திலும் எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும் என்று ஆண்டவரை பார்த்தமே குருடனை போல் உம்மை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவருடைய அனுபவம் ஆண்டவரை உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் சந்தித்திருப்பதற்காக நன்றி. நீர் பலப்படுத்தி விட்டதற்காக நன்றி. நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதால், உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். சீயோனில் இருந்து உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் சீயோன் மலை போல் அசையாமல் இருக்க ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நினைப்பதற்கு மேலாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.